பேச்சு சாதாரணமில்லை என் உடன் பிறந்தானே. பேச்சு வலிமை மிக்க ஆயுதம். அதை பயன்படுத்து. அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு அது பயன்படட்டும். உரைக்குள் உறங்கவாவா, துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா அம்புகள், வீணாக போகவா சொல். ஆற்றல் மிக்க சொல்லை சொல், எழுந்து நில் வெல். தமிழ் தேசியன மக்கள், தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும், மீட்சி உரட்டும். இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கிற உரிமைகளை காப்போம். வணக்கம், நான் உங்கள் ராவணச்சி. வணக்கம், நான் உங்கள் கோவை கலைராணி. இதை எத்தனை வந்தீங்க? இதை யாருக்காக வாங்கி வந்த? யாரை நினைச்சு வாங்கி வந்த? குடும்பம் மேல நீ சத்தியம் பண்ணல. Are you worth promising on your family? Tell me that. டிபிகே விஷ்ணு அதாவது ஆபாசமாக பெண்களிடம் டெக்ஸ்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். இது தனிப்பட்ட ஒரு கட்சி விடயமாக பார்க்க முடியாது. கட்சி விடயமை தாண்டி இது பல விஷயங்கள் மறைமுகமா பேசப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அதுலதான் இந்த ஒரு விடயம் தான் பெண்களை இப்படி ஆபாசமாக அவங்க கிட்ட அணுகுமுறை செஞ்சது ஸ்ரீ விஷ்ணுக்கு எப்படி இவ்வளோ பெண்கள் பழக்கம் வந்தது, தொடர்பு வந்தது? ஸ்டார்ட் பண்ணது பிஜேவா, ஒரு ஆங்கரா ஸ்டார்ட் பண்ண மலையாளம்ல, அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்ண மலையாளம்ல, அதுக்கப்புறம் மூவிஸ் கொஞ்சம் பண்ணேன். எஸ்பெஷலி ஒரு டைரக்டர் கிட்ட மூவி ஆடிஷனுக்கு போனேன். அப்போ கால் தூக்கி முட்டி வரைக்கும் காமிங்க அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது போல அந்த ஃபீல்டு நினைச்சு ஒர்க் அவுட் ஆனேன். அந்த பீரியட்ல சரி ஓகே ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலான்னு மேக்கப் கத்துக்கிட்டேன். அஷ்மிதா ஸ்ரீவிஷ்ணு இவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ரொம்ப பேசப்படக்கூடிய தம்பிதரா இருக்காங்க. இப்ப நான் பல பேத்துக்கு தெரியுது அஷ்மிதா ஸ்ரீவிஷ்ணு அப்படின்னா. பிரச்சனையா பேசப்படுது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்கேம். அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்ரீவிஷ்ணுக்குன்னு தனி பின்புலம் பெரிதாக இல்ல. அவங்க சாதாரணமான நடுத்தர பையனா தான் இருக்காங்க. ஆனா அஷ்மிதா அப்படி பார்க்க போனா அப்படி கிடையாது. அஷ்மிதா மிகப்பெரிய நடிகையா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 திரைப்படம் நடிச்சிருக்காங்க. அது போக நிறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10வது படிக்கும் போதுல இருந்து அவங்களோட நடிகையா பயணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பின்புலம் இப்போ சமீபத்துல இப்போ வரைக்குமே மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும்போது விஷ்ணுக்கு ஒரு சாதாரண யூடியூபர், யூடியூபருக்கு அவருக்கு பெண்களோட தொடர்பு கிடைக்குமா? அவ்வளவு தொடர்பு கிடைக்குமா? அதாவது சீரியல் ஆக்டர்ஸ் உட்பட பல நடிகை உட்பட ஒரு ஆக்டர்ஸோட தொடர்பு கிடைக்குமானா இல்ல, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நடிகைகளோட சினிமா துறையில எல்லாத்துக்கூடயும் தொடர்பு வச்சிருக்கிறது அஷ்மிதா மட்டும்தான். அஷ்மிதாவை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏதாவது சொன்னாங்களா? ஒரு ஸ்டோரி போட்டாங்களா? இது போஸ்ட் போட்டாங்களா? இல்ல ஏதாவது சைன் பண்ணாங்களா? யாராவது கேட்டுட்டு வந்தீங்களா? அஷ்மிதானால இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றவங்க யாராவது போயிட்டு ஒரு நிமிஷம் நாங்கள் அஷ்மிதா மேம் கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா? அப்போ உங்களுக்கு சம்பாதிக்கிறது மட்டும் தான் என்ன மட்டும் தான் இது பண்ணுச்சு. கரெக்ட். பட் வெளில என்ன பேசப்படுதுன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க வைஃப் தான் என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன சப்போர்ட் பண்ணல, என்ன சப்போர்ட் பிசினஸ் விஷயத்தும் எனக்கு சம்பந்தம் இல்ல. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ஆமா, அவங்கள எப்படி கேட்க முடியும்? அவங்க how is she liable? நானே liableன்றேன். how is she liable? she is earning, she is spending her money. அவங்களோட பணத்தை செலவு பண்றது அவங்க போடுறாங்க. லைஃப் ஸ்டைல் பிளாகிங் பண்றாங்க, மாம் பிளாகிங் பண்றாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். இது சில பேருக்குலாம் இதெல்லாம் இருக்குன்னே தெரியாது. சரிங்களா? நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றது எல்லாமே கொலாபரேஷன்ஸ். அது பிசினஸ். அது பிசினஸே கொலாபரேட் பண்ணி பண்றது. எல்லாமே இங்க செலவு பண்ணி பண்றதும் கிடையாது. அப்போ செலவு பண்ணி பண்ணாலும் அவங்க பணத்தை செலவு பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பப்பா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அஷ்மிதா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க. ஸ்ரீவிஷ்ணுவை பத்தி தான் நிறைய யூடியூப்ல நிறைய சேனல்ல நிறைய பாக்குறேன். ஸ்கேம் வச்சிருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அஷ்மிதாக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க அப்படி சொல்ல வரீங்கக்கா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த வெளிநாட்டு பணம் ஃபாரஸ்ட் ஸ்கேம் இருக்கு பாத்தீங்களா? இந்த விஷயத்த நடத்துறதே பாத்தீங்கன்னா இல்லீகலா தான் நடத்திருக்காங்க. அது அங்கீகாரப்பட்ட ஒரு நிறுவனமா இங்க தொடங்க கிடையாது. இது மூலம் நிறைய பணத்தை கிட்டத்தட்ட 100 கோடி பணம் ஸ்கேம் பண்ணிருக்காங்க, மோசடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கேம் எல்லாமே இந்த தொடர்பு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பெண் வாடிக்கையானா அஷ்மிதாவோட உதவி இல்லாம கண்டிப்பா இந்த மோசடியை முழுமையா செயல்பட்டிருக்க முடியாது. விஷ்ணு மேல இங்க இது போடப்பட்டாச்சு, அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு. அதுக்கான ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. நாட் ஓன்லி விஷ்ணு கிடையாது, விஷ்ணு, அஷ்மிதா அண்ட் தென் பிரீத்தி
3 பேர் மேலயும் போடப்பட்டிருக்கு. அதாவது இப்ப சொல்றீங்களா அஸ்மிதாவால தான் விஷ்ணுவுக்கு வந்து பெண் தொடர்பு அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? உறுதியாக்கா, அவருக்கு நான் சொன்னது முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவர் ஒரு சாதாரண யூடியூபர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப யூடியூபரா இருந்துட்டு இன்ஃபுளுசரா இருந்துட்டு கடைசியில வந்து டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் உறுப்பினரா தான் இருந்திருக்காரு. பல காணொலி நம்ம பாத்திருப்போம். அவரோட இந்த மெம்பர்ஷிப்பா இருந்துட்டு அவரோட உறுப்பினர் சேர்க்கைக்கா இருக்கட்டும், மாநாடுக்கு போய் கலந்துகிட்டதா இருக்கட்டும், பல காணொலி நம்ம பாத்திருக்கோம். ஒரு யூடியூப் சேனலுக்கே வந்து தாவிக்காக்கு வந்துட்டு ஆதரவு கேட்டு வந்து காணொலி போட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு இந்த ஆபாசமான பேச்சுகள் வந்து காணொலி வெளியாடப்பட்டதுக்கு நான் இல்லைங்க அது வந்து ரசிகரா கொடுத்தாங்க. நான் வந்து உறுப்பினர் இல்ல, நான் வந்து வெறும் ரசிகர் தான் அப்படி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எல்லாம் முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்கு. அதே மாதிரி பல பெண்கள், புகார் அளித்த பெண்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஷ்மிதாக்கு தெரிஞ்சுதான் வந்து நடக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க புகார். இது வந்து வழக்கறிஞர் பிரியதர்ஷினி உட்பட எல்லாமே வந்துட்டு அவங்களோட வழக்கு வந்து பின்னணி வந்து என்னங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க, விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க விஷ்ணு வந்து ஸ்ரீ விஷ்ணு வந்துட்டு பல பெண்களை மிரட்டி பண்ணதெல்லாம் வந்துட்டு நிறையவே இணையதளத்துல இருக்கு. இவ்வளோ வைரலா போன் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஷ்மிதா மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 மினிட் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஒரு சில வீடியோல பாத்தீங்கன்னா அஷ்மிதா தான் அந்த காணொலி எடுத்ததே அஷ்மிதா தான் போட்டிருக்காங்க. அப்ப அது உண்மையா? இப்ப இந்த இன்னைக்கு ஒரு காணொலி வந்திருக்கு. அதாவது என்னன்னா, அந்த வீடியோ எடுத்த பெண் வந்து நான் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது 2-3 வீடியோவாவோ எடுத்திருக்குங்கிற மாதிரி சொல்ற போது என்னன்னா, அப்ப அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த பெண்ணோட வீட்டுல அஷ்மிதா இருந்திருக்காங்க. இத்தனைக்கு இப்ப வந்துட்டு கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அஷ்மிதா. அப்படிப்பட்ட பெண் வந்து அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. இருந்து இப்ப எனக்கு டிவோர்ஸ் வாங்குறது கூட இந்த எவிடன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்கன்னு சொல்லிருக்காங்களா? போகாதீங்க, எனக்கு அந்த ஆதாரத்தை கொடுங்க, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால உங்களோட ஆதாரத்தை எனக்கு கொடுங்க சொல்லி அவங்க வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சியை பண்ணிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. எவ்வளவு பேர் உங்களுக்கு ஃபேன்ஸ், எவ்வளவு பேர் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது, எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்க? நிறைய பேர் அதுக்கப்புறம் ரீமேரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கான நிறைய ஸ்டோரிஸுமே எனக்கு பர்சனலி டிஎம்ல வந்தது. அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு, அப்படியான்ட்டு. இப்போ திடீர்னு இந்த பிரெக்னன்சி அப்படின்னும் போது யூ ஆர் பிரேக்கிங் த 2 சைல்ட் கான்செப்ட். இப்போ எனக்குமே ஆசை வருது அப்படின்னாங்க. அப்படியா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கா இருக்கான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நபருக்கு எத்தனை தடவை விவாகரத்து கிடைக்கும்பா? ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்தேன், இவங்க 2 பேரும் விவாகரத்து ஆகி வெளியே வரும்போது இது வந்து நிலைக்காது, நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம், நம்ம 2 பேரும் இணைந்துதான் இருப்போம், நாங்க 2 பேரும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்ப மறுபடியும் எப்படி கோர்ட்டை நாடுவாங்க? அதான் இப்ப வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு விவாகரத்து பண்ணிருக்காங்க. அந்த விவாகரத்துக்கு எதுக்குன்னு கூட அவங்க வெளிப்படையா சொல்ல கிடையாது. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து ஃபைல் பண்ண அவங்க டிவோர்ஸ் வாங்கின டைம்ல கூட அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, அவங்க நேர்காணல அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போறது இல்ல. ஸோ பிரிஞ்சிருக்கும் போதும் ஓகே, எப்படின்னு அடுத்த வாரமோ இல்லை 2 நாள் கழிச்சு பார்க்க தானே போறோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? எனக்கு கம்ப்ளீட்டா பிரிஞ்சுட்டோங்கிறது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ரேர். அது மாதிரிலாம் தோணவே தோணாது ஆக்சுவலா. உங்களுக்கு அப்படி இருந்ததா? இதெல்லாம் மாறும் அப்படின்னு தெரியும், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கிரேட்டுங்க. இந்த கப்பல் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் பேப்பர்ல எல்லாம் சைன் பண்ணிட்டு, ஆனா 2 பேருக்குமே மனசுல இருந்திருக்கு. சினிமா மாதிரி இருக்குங்க நீங்க சொல்றது. நம்ம இந்த பிரிவு வந்துட்டு நிரந்தரம் இல்ல அப்படின்னு நினைச்சுதான் நாங்க நினைச்சுக்கிட்டோம் டிவோர்ஸ் வாங்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வந்து இதாக இருக்கும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்போ யாருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு, யாரை வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. முதல்ல கூட்டணி வந்து எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு 2 விஷயத்த முன்னெடுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி யாராவது உங்க பேர் அவ பேரை ஆக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த பர்சனை பேன் பண்ணுங்க. இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்கு. ஓகே, இல்லை ஒரு காமன் அறிக்கை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி யூஸ் பண்ணா கட்சி தரப்புல இருந்தே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்படும்.
இந்த காணொளி முக்கியம் இல்லையா என்பதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் காணொளி எடுக்க காரணம் வந்துட்டு பொருளாதாரம், அரசியல், சமூகம், வாழ்வாதாரம் எல்லாமே ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த காணொளி எடுத்திருக்கோம். குறிப்பாக பெண்களை பண விடயத்தில் ஏமாற்றி ஆபாசப்படுத்தி ஒரு குற்றவாளி அப்பாவை போல நடமாடுவதும், ஏமாந்த மக்கள் குற்றம் புரிஞ்சவங்க போல கூனி குறுகி போகிறதும், இந்த குற்றவாளி மாஸ்டர் மைண்ட் வந்துட்டு அஷ்மிதா மட்டும்தானா அல்லது தமிழ்நாட்டில் அஷ்மிதா விஷ்ணுக்கு மேல் வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்க காரணம் ஏதேனும் முக்கிய புள்ளி, அதாவது ஆளுங்கட்சியினரா என்பது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. மக்களிடையே வந்து பெரும் பேசுபொருளாக இருக்குது. விஜய் சேர்ந்த விஜய் நமக்கு எதிரி, சீமான் கூட யாரு சேர்ந்தாலும் அவங்க நமக்கு எதிரி. ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். நான் எடப்பாடியாருக்கு ஒரு வீடியோ போட்டேன், விஜய்க்கு ஒரு வீடியோ போட்டேன், அண்ணாமலை பிஜேபி அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். என்ன போட்டேன்னா 2+2 எவ்வளவு, 2+2 எவ்வளவு, 2+2 இது பேசிக் அரித்மெட்டிக்ஸ். ஆனா சீமான் கூட சேர்ந்து 2+2 4 நினைச்சீங்கன்னா கூட்டணி வச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சைவர் 2+2 சைவராக எங்கேயா பாத்துருக்கீங்களா?